வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம், அதாவது 30/9/2025 பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து துர்காஷ்டமியானது வருது. நம்மளோட வாழ்க்கையில் வரக்கூடிய தீராத துயரங்கள், துன்பங்கள் இதிலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா துர்கை அம்மனை நம்ம வழிபாடு செய்யணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய கெடுதல் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காகவே அவதரித்தவங்க தான் இந்த துர்கை அம்மன். அது மட்டும் இல்லாம வெற்றி கடவுள் துர்கை அம்மன். துர்கையை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தோல்வி அப்படிங்கிறது நமக்கு கிடையவே கிடையாது. எந்த வருஷத்துலயுமே இல்லாத சிறப்பா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து அஷ்டமி திதியானது வந்திருக்கு. இந்த நாளை தான் நம்ம துர்காஷ்டமியா கொண்டாடுறோம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த நாளை நம்ம தவற விடலாமா? விடவே கூடாது. துர்கை அம்மனை வழிபாடு செய்ய செவ்வாய்க்கிழமையை விட ரொம்ப சிறந்த நாள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதுலயும் செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து ராகுகால நேரத்துல நம்ம துர்கை அம்மன் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தோல்வி அப்படிங்கிற ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம துர்கை அம்மனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ள போலாம். இந்த வழிபாடை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலையிலேயே இந்த விரதத்தை நீங்க தொடங்கிடணும். துர்கை அம்மனை மனசார நினைச்சு சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சுட்டு விரதத்தை நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை ராகுகாலம் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தியானம் 3 to 4 ராகுகால நேரமானது வரும். அந்த நேரத்துல துர்கை அம்மன் கோவிலுக்கு போய் துர்கை அம்மனுக்கு நீங்க குங்கும அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஒருவேளை அங்க குங்கும அர்ச்சனை எல்லாம் செய்ய முடியல அப்படின்னாலும் அந்த கோவில்லையே அமர்ந்து இப்போ நம்ம டிஸ்பிளேல கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கணும். இதை நீங்க 108 முறை தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துர்காஷ்டமி அன்னைக்கு நம்ம துர்கை அம்மனுடைய மந்திரத்தை சொல்றதுக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது. உங்களால எவ்வளவு முறை சொல்லி வழிபாடு செய்ய முடியுமோ அவ்வளவு முறை இந்த மந்திரத்தை நீங்க தாராளமா சொல்லி வழிபாடு செய்யலாம். நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு துர்கை அம்மனுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களால முடியும்னா நாளைய தினம் ராகுகால நேரத்துல நீங்க துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழ தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னாலும் 2 மண் அகல் விளக்குல சாதாரணமான நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு நீங்க தீபம் ஏத்திக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களால கோயிலுக்கே போக முடியல அப்படின்னாலும் கவலையே படாதீங்க. உங்க வீட்டுல நீங்க அம்மனுக்கு முன்னாடி வெற்றிலையை வச்சு நீங்க குங்கும அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களால அப்படியுமே வழிபாடு செய்ய முடியலனாலும் கவலையே படாதீங்க. 2 மண் அகல் விளக்கு உங்க வீட்டிலேயே ஏத்தி துர்கை அம்மனை மனசார நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. இதை நீங்க பண்றப்ப கெட்ட சக்தியால பாதிக்கப்படுறது, கந்திருஷ்டியால பாதிக்கப்படுறது, எதிரிகள் தொல்லையால பாதிக்கப்படுறது, வியாபாரம் முடங்கி போயிருக்கிறது, உடல்நல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி கண்டிப்பா நம்ம துர்கை அம்மனை நினைச்சு நாளை தினம் வழிபாடு செய்யறப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். அது மட்டும் இல்லாம நம்ம மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு, கெட்ட எண்ணம், அசுரகுணம் இது எல்லாமே ஒரு நல்ல எண்ணமா மாறக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறதுமே நமக்கு துர்கை அம்மன் தருவாங்க. நம்மளை விட்டு கெடுதல் அப்படிங்கிறது விலகிருச்சு அப்படின்னா நம்மள நன்மை அப்படிங்கிறது கண்டிப்பா தானா தேடி வரும் இல்லையா? அதனால நாளைய தினம் துர்காஷ்டமி தினத்துல நம்ம எல்லாருமே துர்கை அம்மனை மனசார நினைச்சு வழிபாடு செஞ்சு நல்ல பலன்களை பெறுவோம். நாளைய தினம் நவராத்திரியுடைய 10ஆம் நாள் பதிவுல நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.